Hi everyone, welcome to Films to Fashion and hope you all are fine and திரும்பவும் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நான் என்ன விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, நம்ம லைஃப்பில் நம்மளை ஹர்ட் பண்ணவங்க இருக்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் சொல்லுங்கள், உங்களை யாருமே ஹர்ட் பண்ணதே இல்லை, உங்களுக்கு யாருமே வலி கொடுத்ததே இல்லை அப்படின்னு யாராவது இருக்காங்களா? உங்களை ஹர்ட் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டீங்களா, லைஃப்குள்ளே வந்துட்டீங்களா? அப்படி இருக்கீங்களா? கிடையாது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயுமே ஹர்ட் பண்ணுறவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரியா? அந்த ஹர்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு ஹார்ட் பிரேக்காக இருக்கலாம், பிட்ரேயலாக இருக்கலாம், ஒரு குரூயல்ட்டியாக இருக்கலாம், இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கலாம். நான் சொல்கிறது இங்கிலீஷ் வேர்டு, எனக்கு தமிழ் அர்த்தம் சரியாக சொல்ல தெரியல எனக்கு. ஸோ அது மாதிரி எமோஷ்னல் அப்யூஸாக இருக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் அவங்களுக்காக நிறைய பண்ணியிருப்பீங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க, கேர் எடுத்து பார்த்துருப்பீங்க, அட்டென்ஷன் கொடுத்துருப்பீங்க, அவங்களுடைய அன்புக்காக நிறைய பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ண போயிட்டு அவங்களோட அன்பை எதிர்பார்த்து கடைசியில் உங்களை நீங்களே சந்தேகப்படுற நிலைமைக்கு, உங்களுடைய ஒர்த்தை, உங்களுடைய டவுட்டை சந்தேகப்படுற நிலைமைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ நடந்திருக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும், நடக்காமலாம் இல்லை. இது சும்மா ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கிறது கிடையாது. விரும்புகிறவங்களாகட்டும், இல்லை ஒரு நட்பாகட்டும், இல்லை கல்யாண உறவாகட்டும், திருமண உறவுகளாகட்டும், இல்லை நல்லா பழகினவங்களாகட்டும், இந்த மாதிரியான எது வேணாலும் இருக்கலாம் அதில். ஓகேங்களா? ஸோ இந்த உங்களை ஹர்ட் பண்ணிவிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி அவங்க லைஃப்பை நல்லபடியாக லீட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை பார்க்குற நமக்கு எப்படி இருக்கும்? மனசு உடஞ்சி போயிடாது? அதாவது நம்மளை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பை அந்த அளவுக்கு ஹாப்பியாக லீட் பண்ணாங்க. என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய போகிறது கிடையாது, பட் அவங்க ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டி நம்மளை இன்னும் ஹர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. என் லைஃப்பில் நான் பார்த்தது, என்னை ஹர்ட் பண்ணவங்க, என் லைஃப்பில் எனக்கு துரோகம் பண்ணவங்க, என்னால் அப்போ ஒன்றும் பண்ண முடியல. ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ். விட்டுட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன்? பொம்பளையால், ஒரு லேடியால் என்ன பண்ண முடியும்? விட்டுட்டேன். நான் எதையுமே சரி இதுதான் போல இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் நான் எதுவும் பண்ணல. அவங்கள பழி வாங்கணுன்னோ, இல்லை அவங்களுக்கு எனக்கு ஏற்பட்ட வழியை அவங்களுக்கு கொடுக்கணுன்னோ நான் எதுவுமே பண்ணலைங்க. ஆனால் இந்த விதி, கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது 100% உண்மைங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ, நான் நம்பினவங்க யார் எனக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க இப்போ நல்லாவே இல்லைங்க. பார்த்துட்டேன். ஆனால் நான் எதுவும் பண்ணல. நான் அவங்கள பழி வாங்கணுன்னோ, இல்லை அவங்கள நான் அனுபவித்த வழி அவங்களும் அனுபவிக்கணும், நான் எதுவுமே பண்ணலை. நான் நம்பினதெல்லாம் கடவுளை மட்டும்தான் நம்பினேன். சரி, ஓகே, என் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் அனுபவிச்சுட்டேன். ஸோ நான் இதெல்லாம் தாண்டி போகிறேன், எனக்கு நீ என்ன வழிகாட்டுறியோ அதுதான் அப்படின்ட்டு நான் முன்னாடி என் வாழ்க்கையை நோக்கி முன்னேறி நான் போய்கிட்டே இருந்தேங்க. ஆனால் எனக்கு துரோகம் பண்ணவங்க, என் லைஃப் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சவங்க, என்னுடைய உணர்வுகள் ஒன்றுமே கிடையாது, என்னை வேஸ்ட்டு அப்படின்னு என்னை நினைக்க வச்சவங்க இப்போ நல்லா இல்லைங்க. அதுக்காக அவங்க கஷ்டப்படுறதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்னா? அப்படி கிடையாதுங்க. நான் இதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்க, நீங்களும் இது போல் சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னாக்க அவங்கள பழி வாங்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு தேவையில்லை. சரிங்களா? அதை அப்படியே விதி கையில் விட்டுட்டு நீங்கள் உங்களை பாருங்கள். அந்த பழி வாங்குற எண்ணம் உங்களுக்கு இருக்க உங்களுக்கு அவங்க கொடுத்த வழியை அவங்க அனுபவிக்காமல் அவங்க அவங்க லைஃப்பில் சந்தோஷமாக இருக்காங்களே, நம்மளை மேலே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவங்கள நீங்கள் இன்னும் பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி பிடிச்சி வைக்காதீங்க, விட்டுருங்க. அவங்கள நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா விதி தானாக பார்த்துக்கும். நீங்கள் அவங்கள பழி வாங்கி அவங்களுக்கு ஏதோ ஒரு சஃபரிங்ஸ், ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுக்குறீங்க இல்லைங்களா, அதை விட பல மடங்கு விதி, கடவுள் வச்சு செய்யுங்க. கண்டிப்பாக இது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நீங்கள் பழி வாங்குற நினைப்பும் உங்களுக்கு வேணாம்.
உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சோ இல்லை ஏமாத்தியோ உங்களுக்கு திரும்பவும் கஷ்டப்படுத்துகிறாங்க. அதை பார்த்து நீங்கள் கஷ்டப்படணும்னு உங்கள் முன்னாடி வந்து ஏதாச்சும் பண்ணுறாங்க அப்படின்னாக்க நீங்கள் அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க. ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு விட்டுட்டு போங்க. ஏன்னா அவங்க பண்ண தப்புக்கு அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணிட்டு தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது வந்து உண்மையான சந்தோஷம் கிடையாதுங்க. என்னைக்கா இருந்தாலும் அது அவங்களை கொல்லும். இப்போ வேணால் அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல, அதை நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணலாம். பட் ஆனால் அது உண்மை கிடையாது. போக போக தானாக தெரியும். ஏன்னா என் லைஃப்பில் நான் நிறையா பார்த்துருக்கேன் நான். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதாவது ஏற்கனவே உங்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை துரோகத்தாலேயோ இல்லை காயத்தினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது மற்றவங்க உங்களை கஷ்டப்படுத்தினவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து மேலே நீங்கள் கஷ்டப்படுறீங்க, கோவம் சரிதான். அந்த கோவம் சரிதான், உங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாமே சரிதான். ஆனால் நீங்கள் அதை பார்த்து கஷ்டப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா உண்மைன்னு ஒன்று இருக்குது. அவங்க உங்களை கஷ்டப்படுத்தினது உண்மை, நீங்கள் அதனால் மனம் உடைஞ்சது உண்மை, அதனால் நீங்கள் நிறைய காயங்களை அனுபவிச்சது உண்மை. ஸோ இது எல்லாமே சும்மா விட்டுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக விடாதுங்க. நீங்கள் அவங்கள பழி வாங்கினா கூட சின்ன சின்ன ஏதோ ஒரு கஷ்டத்தை தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் அதை அப்படியே விதி கையில் விட்டுட்டீங்க அப்படின்னாக்க விதி வச்சு செய்யுங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்துருப்பாங்க இது. அதுக்கு உங்களுக்கு வேண்டியது பொறுமையாக இருக்கணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கணும். உங்கள் கையை நீங்கள் கரைப்படுத்திக்காதீங்க, உங்கள் மனசை நீங்கள் கரைப்படுத்திக்காதீங்க. நீங்கள் நல்லவங்களாகவே இருங்க. அவங்கள பழி வாங்கினதுக்கு நீங்கள் கெட்டவங்களாக மாறணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஒரு நேரம் நீங்கள் வந்து உங்களுடைய அன்பை, உங்களுடைய பாசத்தை, அவங்களுக்காக எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு உங்களை தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை தெரியலாம். பட் ஆனால் அது உண்மையான சந்தோஷம் கிடையாது. நீங்கள் அனுபவிக்கிற இந்த வலியை தாண்டி நீங்கள் வந்துடுவீங்க. ஆனால் அந்த வலியை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த உண்மை வந்து நமக்கு டைரெக்டாக தெரியாது, ஆனால் அதுதான் உண்மை. ஸோ அந்த நினப்பு நமக்கு வேணாம். இந்த ரிவெஞ்சுன்ற நினைப்பே நமக்கு வேணாம். ஆண்டவன் கையில் விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம காயத்தை ஆற்றிக்கிட்டு நாம் முன்னேறி போக பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் நல்லபடியாக வருவீங்க. ஸோ அவங்க பண்ணதுக்கு உண்டான பலன் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.